உடனே அடுத்த கேள்வி, அப்போ என்னங்க பயன்படுத்துதுன்னு கேட்டால், பாருங்க சாதாரண நூலில் பெட்ஷீட் இருக்கு இல்லைங்களா, பாருங்க இந்த சோலாப்பூர் பெட்ஷீட் சொல்லுவாங்க இல்லைங்களா, இதெல்லாம் பாருங்கள் இது உடம்புக்கு ஆரோக்கியங்க. ஆக்சுவலி இதுதாங்க போத்தியெல்லாம் படுக்கணும், விரித்து படுக்கணும். ஆனால் இப்போ எல்லாருமே பாலிஸ்டரு, ரெக்சின், நைலான், ஃபோம் இதெல்லாம் பயன்படுத்துகிறோங்க. இதுவே ஆரோக்கிய கேடுக்கு முக்கியமான காரணங்க. அதனால் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி சோலாப்பூர் பெட்ஷீட் இருக்கு இல்லைங்களா, இதை விரித்து நீங்கள் யோகா செய்யலாம். இது செய்யலாம். ஆனால் இது செய்யும்போது என்ன ஆகுன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காது. நம்ம கை கால் ஆட்டும்போது களைஞ்சிரும். ஓகேங்களா, இது ஒரு புரியதுக்காக சொல்கிறேன். இதெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். சோலாப்பூர் பெட்ஷீட் இந்த மாதிரி பயன்படுத்தலாம். ஆனால் இது பயன்படுத்தும் போது நம்ம கொஞ்சம் களைஞ்சிரும் அப்படிங்கிறதுனால அடுத்த ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்குறேங்க. ஜமுக்காலம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு ஃபங்க்ஷன் அப்போ காது குத்து கல்யாணத்துக்கெல்லாம் பாருங்கள் இதான் விரித்து வச்சுருப்பாங்க. உண்மையிலங்க இந்த ஜமுக்காலங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க, உடல் ஆரோக்கியத்துக்குங்க. நீங்கள் வீட்டில் இதை விரித்து தூங்கி பாருங்களேன், உடல் ஆரோக்கியமாக இருக்குங்க. அப்போ அந்த சோலாப்பூர் பெட்ஷீட்டை விட இந்த மாதிரி கெட்டியான நல்ல ஜமுக்காலம் வாங்கி போட்டு அதில் யோகா செஞ்சு பாருங்களேன், சக்தி அதிகம் கிடைக்குங்க. அதாவது யோகா செய்கிற அந்த பலன் முழுமையாக கிடைக்கும். ஆனால் இது கூட கொஞ்சம் என்னதான் கெட்டியாக போட்டாலும் நம்ம கை காலை ஆட்டும் பொழுது அது களைஞ்சிருது. நான் உங்களுக்கு என்னென்னமெல்லாம் ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறக்காக சொல்கிறேன். ஒன்று சோலாப்பூர் பெட்ஷீட் பயன்படுத்தலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஜமுக்காலம் பயன்படுத்தலாம். அதை விட சிறப்பு என்னென்னா இந்த மாதிரி மேட்டு பயன்படுத்தலாங்க. நல்லா கவனிங்க, இந்த மாதிரி மேட்டு பயன்படுத்தலாம்னு சொல்கிறதுக்காக இப்போ இந்த மாதிரி மேட்டே குவாலிட்டி கம்மியாக வருது. அது நான் சொல்கிற புரிஞ்சுக்குங்க, இந்த மேட்டும் செலக்ட் பண்ணி வாங்கணும். அது எந்த மாதிரின்னு சொல்லிடுறேன். இந்த மேட்டு பயன்படுத்தும் பொழுது இப்போல்லாம் கிளியர் பிளாஸ்டிக் வருதுங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கும். அந்த மாதிரி மேட்டு பயன்படுத்தவே கூடாதுங்க. நீங்கள் பயன்படுத்துகிற மேட் எப்படி இருக்கணும்னு சொல்கிறேங்க. இது அப்படியே வாஷிங் மிஷினில் போட்டு சுவிட்சு போட்டிங்கன்னா கொஞ்சம் கூட கிளியாமல், கொஞ்சம் கூட அந்த பிளாஸ்டிக்கெல்லாம் உடையாமல் அப்படியே திரும்பி வரணும். வருமா உங்கள் மேட்? வருமா? இந்த மேட் வருங்க. இந்த மாதிரி நான் வந்து செலக்ட் பண்ணி வாங்கி வச்சுருக்கேங்க. யோகா பண்ணுறதுக்குன்னு நான் செலக்ட் பண்ணி இந்த மேட்டை வாங்கி வச்சுருக்கிறேன். நான் இதில் தான் யோகா பண்ணுவேன். ஆரம்ப காலத்தில் ரொம்ப வருஷம் முன்னால் பெட்ஷீட்டில் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் பெட்ஷீட் கொஞ்சம் கலையுதுன்னு சொல்லி ஜம்மு காலத்துக்கு மாறினேன். நான் சொல்கிறது ரொம்ப வருஷம் முன்னால். அப்புறம் இந்த மாதிரி மேட்டு ரிசர்ச் பண்ணி மேட்டில் இப்போ மேட்டில் தான் ரொம்ப வருஷமாக பண்ணிட்டுருக்குறேங்க. பாருங்கள் இந்த மாதிரி மேட்டை பயன்படுத்துங்க. குறிப்பாக இந்த மேட்டில் பிளாஸ்டிக்கு, ரெக்சின்னு, நைலான் இருக்கக்கூடாது, பாலிஸ்டர் இருக்கக்கூடாது. இதுவும் துணியில் இருக்கிறோம். அதான் சொல்லுங்க, இந்த மேட் எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும்னா, இந்த மேட்டை வாஷிங் மிஷினில் போட்டு நீங்கள் துவைச்சிங்கன்னா அது ஒன்றுமே ஆகக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு மேட்டை பயன்படுத்துங்க. இப்படி பயன்படுத்தும் போது என்ன ஆகுன்னா, நீங்கள் செய்கிற அந்த யோகாவுடைய முழு பலன் நமக்கு கிடைக்கும்.